பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான மாலை வேளையிலும் இன்றைய தியானமாக 1 தீமோத்தேயு 1:15 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, வசனம் சொல்கிறது பாவிகளை ரட்சிக்க தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று. ஆமேன், ஹல்லேலூயா. உண்மையாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இரட்சகர் நமக்காக வெளிப்பட்டார். பாவத்தின் நிமித்தமாக அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு தன்னுடைய மேன்மையை விட்டு தாழ்மையின் கோலமாக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்த காலங்கள். அந்த நாட்கள் எல்லாம் எல்லாருக்கும் மத்தியில் கடந்து போகும்பொழுதெல்லாம் அவர் வியாதிகளை சுகப்படுத்தினார், பலவீனங்களை நீக்கி போட்டார் என்று அநேக வசனங்களை பார்க்கிறோம். அதே போல பாவிகளையும் பார்த்து ஆண்டவர் சந்தித்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னது மாத்திரம் அல்ல, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு விபச்சார ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாவத்துக்கு ஆண்டவர் இறங்கி போய் பாவம் செய்தவர்கள்கிட்ட போய் நின்று சில விஷயங்களை அவர்களோடு பேசி, ரட்சிக்க நான் வந்திருக்கேன், நீ பயப்படாத, இனி செய்யாதே அப்படின்னு சொல்லுகிறார். சமாரிய ஸ்திரீ கிட்ட கூட அப்படிதான் ஆண்டவர் பேசுவார். ஓமையா சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். நான் கொடுக்கிற தண்ணீரை நீ பருகினா உன் வாழ்க்கையில எந்த தாகமே இருக்காது அப்படின்னு ரொம்ப அழகான வார்த்தையை சொல்லி அவளை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவார். அவருடைய பாவங்கள் உணர்த்தப்படுகிறது. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்கள் எல்லா காலங்களிலும் பாவிகளிடத்தில் கடந்து போகும்பொழுது அவர் பாவ மன்னிப்பை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, லூக்கா 23 இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். 2 கல்லருக்கு மத்தியில் இருக்கிறார் இல்லையா? அப்ப பக்கத்துல ஒருத்தன் சொல்றான், நீர் தேவனானால் என்னையும் ரட்சிங்க, இல்லை உங்களையும் சேர்த்து ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கிண்டலா நையாண்டித்தனமா சில வார்த்தைகள் பேசுகிறான். அதுக்கு இன்னொரு கல்லன் சொல்லுகிறான், இல்ல நீர் நம்ம தப்பு செஞ்சுட்டு இங்க வந்திருக்கிறோம், இவர் தப்பே செய்யாதவர், தப்பு செய்யாதவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறாரு, இப்போ ஏன் நீ கடவுளுக்கு பயப்படாம இருக்கிற அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்ளுவான். கடிந்து கொண்டு இயேசுவை பார்த்து சொல்லுவான், ஆண்டவரே, ரட்சகரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு தயவா ரெக்வஸ்ட் பண்ணி அந்த இடத்துல கேட்டுக்கொள்வான் அந்த குற்றவாளி. அந்த கேட்டுக்கொள்ளும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே சொல்லுகிறார். 43 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல அந்த குற்றவாளி கடைசி நேரத்தில் கூட குற்றம் செய்து, கொலை செய்து, பாவம் செய்து இந்த மரண தண்டனைக்கு வந்திருக்கிற அந்த மனுஷனை பார்த்து அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்ப. ஸோ ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்க, அந்த பாவியை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிறார், தன்னோடு கூட ஆண்டவர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. என்னோடு கூட இருப்பேன்னா அப்ப ஆண்டவர் பாவிக்கு அந்த இடத்துல ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குன்னா, அவன் மனம் திரும்புகிறான். ஒருத்தன் பார்த்தா அதே திமிர்த்தனத்தோடவே பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த உலகத்துல நிறைய பேர் அப்படிதான். என்னன்னா, ஆமா கிறிஸ்துன்னு போறாங்க, உபத்திரவத்தை அனுபவிக்கிறாங்க, பிரச்சனைகளை பார்க்குறாங்க, இவங்களே உங்களை காப்பாற்றிக்க முடியல, இவங்க என்ன இப்படி, அவங்களுக்கு பரலோகத்தின் மேன்மையை குறித்து அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை, அதனால அவங்க இப்படி பேசுறாங்க. ஆனா இன்னொரு கல்லன், அவர் தேவன், அவர் ராஜ்யம் இருக்கிறது, பரலோகத்தில் நமக்காக ராஜ்யத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார், அங்கே போய் நம்ம பார்ப்போம் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த கல்லனுக்கு இருந்தது. ஆகையால மனம் திரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியை ரட்சிக்க வந்தது உண்மை, போகும்பொழுதும் ஆண்டவர் ரட்சித்து ஒரு மகிமையை கொண்டு போய் சேர்த்தார். ஆமேன். அந்த கல்லன் கிறிஸ்துவோடு கூட அங்கே காணப்பட்டார் என்று அந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எப்பேற்பட்ட பாவமானாலும் சரி, ஸோ விபச்சார காரியத்தையே ஆண்டவர் மன்னித்தாரே, ஸோ கொலை பாதகத்தின் நிமித்தமாய் கட்டப்பட்டிருந்த இந்த குற்றவாளியும் கர்த்தர் தாமே மன்னித்து தம்மோடு கூட வைத்து கொண்டாரே, உங்களையும் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரே மனம் திரும்புதல், மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து வழி நடத்துவார். அதுதான் பவுல் சொல்லுகிறாரு. ஸோ இயேசு எதுக்கு வந்தார்னா, பாவி ரட்சிக்க வந்தார். அந்த பாவிலே பிரதானமான பாவி நான் என்று அவர் சொன்னார். இந்த வேளையில பிரசங்கிக்கிற அடியேன் சொல்லுகிற, எல்லார காட்டிலும் நான் எல்லா காரியத்திலும் பாவத்தில் அதிகமாக இருந்தபடினால கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று இந்த வேளை நானும் சாட்சி சொல்லுகிறேன். பாருங்க, பாவிகளுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிறார், புது வாழ்க்கை கொடுக்கிறார், புதிய வழிகளை கொடுக்கிறார், புதிய ஒரு உச்சத்தை கொடுக்கிறார். நீங்களும் இந்த வேளையில பிரசங்கத்தை கேட்டிருந்தீங்கன்னா, ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க என்று உங்களை அர்ப்பணிக்கும் போது உண்மையாகவே கிறிஸ்து உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றி தன்னோடு கூட அவர் இணைத்துக் கொள்வார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகர்
ரட்சகா, இந்த உபவாச நாளில் ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்துங்க. பாவத்தை உணர்கிறவன் உண்மையாகவே வாழ்வடைவான் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையில் யாரெல்லாம் பாவத்தை உணர்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இப்பொழுதும் கர்த்தாவே, தேவரீர் வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இருந்தால் எல்லா வியாதி விக்கிரங்களை நீக்கி பூரண சுகத்தோடு காத்துக்கொள்ளும். இயேசு நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.